أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படிங்கப்பா. 46வது சூரா அஹ்காஃப் ஃபர்ஸ்ட் ஆயத்து. ஹா மீம் செகண்ட். இவ்வேதம் யாவரையும் மிகைத்தோனும் ஞானம் மிக்கோனும் ஆகிய அல்லாவிடமிருந்தே இறக்கி அருளப்பட்டது. இந்த வேதம் யாரிடம் இருந்து இறக்கி அருளப்பட்டது என்பதை அல்லாஹ் தெளிவாக முதல் ஆயத்திலேயே கூறுகின்றான். 3. வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் ஒரு குறிப்பிட்ட தவணையையும் கொண்டல்லாமல் நாம் படைக்கவில்லை. ரெண்டு விஷயத்துல படிச்சிடான்ப்பா. உண்மை ஒண்ணு, ரெண்டாவது குறிப்பிட்ட தவணை ஒண்ணு. இது ரெண்டும் இல்லாமல் நாம் படைக்கவில்லை. சரி, குறிப்பிட்ட தவணை ஒன்று குர்ஆன் மூலம் வந்துட்டு இருக்குது. அப்ப குறிப்பிட்ட தவணை வரும்போது எல்லாமே அழிஞ்சு போயிரும். வானங்களும் பூமி எல்லாமே அழிஞ்சு போய் நானும் குர்ஆன்ல பல தடவை சொல்லியிருக்கிறோம். எல்லாமே அழிஞ்சு போயிரும். இப்போ 2 விதத்துல 2 இதுல படைச்சிருக்கிறான். உண்மையை கொண்டும் ஒரு குறிப்பிட்ட தவணையின் அடிப்படையில் தான் நான் வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ உண்மை என்னவென்று உங்களிடம் போன தடவை கேட்டிருந்தேன். சொல்லுங்கள், யோசித்து சொல்லுங்கள். குறிப்பிட்ட தவணை என்றால் நிச்சயமா ஒரு டைம் வரும். அந்த டைம்ல, அந்த நேரத்துல உலகம் முழுவதும் அழியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அது தெரியுது. உண்மை என்ன? அதுதான் முக்கியம் இப்பொழுது. படிங்க. ஆனால் நிராகரிப்பவர்களோ தங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதை புறக்கணிப்பவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனா நிராகரிப்பது குர்ஆனை ஓதாதவன் இத பத்தி கவலை இல்ல. பத்தி என்ன நடக்குதோ நடக்காதோ கவலை இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற வரையும் சந்தோஷம் வாழ்ந்துட்டு போகலாம் என்ற எண்ணத்தோட அவங்க வாழ்ந்துட்டு இத புறக்கணிச்சுட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 4. நீங்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவற்றை கவனித்தீர்களா? பூமியில் உள்ள எதை அவை படைத்துள்ளன? நீங்க யாரையெல்லாம் கடவுள், தெய்வம், இறைவன், காட் என்று கூப்பிடுகின்றீர்களோ, அழைக்கின்றீர்களோ, அவைகளை கவனிச்சீங்களா நீங்க? கொஞ்சம் சிந்திச்சீங்களா? அவை இந்த அகிலங்கத்தில் எதையெல்லாம் படைச்சிருக்கிறாங்கப்பா? அதையாவது சொல்ல முடியுமா? அவைகள் படைத்த படைப்பை, படைப்புகளை 1, 2, 4 சொல்ல முடியுமா நீங்க? எவையை படைத்திருக்கின்றன அவைகள்? எதை படைத்திருக்கின்றன அல்லாஹ் கேட்கிறான். இந்த குர்ஆன்ல, இந்த புத்தகத்துல அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய இறைவன், தன்னை இறைவன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இவ்வாறு மற்றவர்களை பார்த்து கேட்கின்றான். இந்த புத்தகம் பேசுகிறது. நான் சொல்லல. இந்த புத்தகம் இவ்வாறு சொல்லுகின்றது. அதில் அல்லாஹ் என்று எனக்கு அழைக்கப்படும் இறைவன் இவ்வாறு கேள்வியை கேட்கின்றான் இந்த மக்களிடம். அப்புறம் அல்லது அவற்றுக்கு வானங்களில் ஏதாவது பங்கு உண்டா இந்த வானத்த, என்பதை பூமிய படைச்சா ப ப படைச்சவன ஏதாவது பங்கு உண்டா? அவங்க சேர்ந்து இதுக்கு படைச்சாங்கடா. இந்த பங்கு நான் இந்த வானத்துல பாதி படைச்சேன். முதல் வானத்த நான் படைச்சேன். 2வது நான் படைச்சேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு பங்கு இருக்குதா? அப்புறம் அவற்றுக்கு வானங்களில் ஏதாவது பங்கு உண்டா ம். என்று காண்பியுங்கள். எனக்கு சொல்லுங்கப்பா. நீ நீங்க தான் இந்த தெய்வங்கள், நான் கடவுள்னு சொல்றீங்க. எனக்கு தயவு செய்து காட்டுங்க. உங்க தெய்வங்கள் என்னென்ன படைச்சிருக்கின்றன? லிஸ்ட் போட்டு காட்டுங்க. தயவு செய்து எனக்கு சொல்லுங்கன்ட்டு அல்லாஹ் மக்களிடம் பார்த்து கேட்கின்றான். இந்த புத்தகம் வந்து முதல் புத்தகம் வந்ததிலிருந்து இந்த மக்களை, மனிதர்களை பார்த்து இந்த மாரி கேள்வி அந்த புத்தகம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அந்த புத்தகத்தில் கூறப்பட்ட அல்லாஹ் என்ற இறைவன் மக்களை பார்த்து இவ்வாறு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். யாரும் பதில் சொல்லவில்லை. அதான் முக்கியமான விஷயம். கேள்வி இருக்கின்றது. யாரும் பதில் சொல்லவில்லை. படிங்க. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால்
இதற்கு முன்னே உள்ள ஒரு வேதத்தையோ அல்லது அறிவு ஞானங்களில் மிஞ்சிய ஏதேனும் பகுதியையோ என்னிடம் கொண்டு வாருங்கள் ம். என்று நீர் கூறும். அப்படி உண்மையாக இருந்தால், இந்த குரான் சொல்றதுப்பா. இந்த குரானுக்கு முந்தி எத்தனை வேதங்கள் வந்திருக்கும். ஏதாவது வேதத்துல கொஞ்சம் காட்டுங்க. இந்த தெய்வம் நான் வணங்கும் இந்த தெய்வம் இதை படைச்சது. நான் வணங்கும் இந்த தெய்வம் இதை படைச்சது. நான் வணங்கும் இந்த கடவுள் இதை படைத்தா அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது கொண்டு வாங்க என்று அல்லாஹ் உங்க ஆதாரத்த கேட்கிறான். எடுத்தோனே தப்பா சொல்லிடல. நீங்க ஏதாவது சொல்வதா இருந்தால், உங்க ஆதாரத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கள், காட்டுங்கள், கொண்டு வாருங்க என்றுதான் அல்லாஹ் உங்களை கேட்கின்றான். ம். 5. மறுமை நாள் வரை தனக்கு பதில் கொடுக்க மாட்டாத அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பவர்களை விட வழி கெட்டவர்கள் யார்? ம். நீங்க உண்மையிலேயே ஒரு தெய்வம் இருக்குது. இல்ல நான் வணங்கும் கடவுள் இதுதான். நாங்கள் வணங்கும் கடவுள் இதுதான் நெறைய கடவுள் பெயர் வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு அது உதவி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் கூப்பிடும் பொழுது, அது உங்களுக்கு உதவி செய்ததா? பதில் அளித்ததா? நீங்கள் படும் கஷ்டத்தை அது நீக்கியதா? உங்களுக்கு எந்த வகையில் அது உதவி செய்தது? என்பது என்று இந்த குரான் கேட்கின்றது மக்களை பார்த்து. ம். தங்களை அழைப்பதையே அவர்கள் அறிய முடியாது. ம். நீங்கள் வணங்கும், வழிபடும் அந்த ம தெய்வங்கள் என்ன சொல்றாங்க ஆண்டவன்? மறுமை நாள் வரை தனக்கு பதில் கொடுக்க மாட்டாத அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பவர்களை விட வழி கெட்டவர்கள் யார்? ம். தங்களை அழைப்பதையே அல்லாஹ் அவர்கள் அறிய முடியாது. ம். நீங்க கூப்பிடுறீங்கப்பா, அது காதுல விழுவாதுன்னு நானும் சொல்றேன். நீங்க கூப்பிடுறீங்க, எந்த தெய்வத்த கூப்பிடுறீங்களோ, அந்த தெய்வம் காதுல விழுவாது. நீங்க பேசுறது அது காதுல விழுவாது, அறிய மாட்டா. ஏன்னா, நீங்க வணங்குவது அப்படிதான் இருக்கு. அந்த காலத்துல இது எப்ப சொல்றதுன்னு கேட்டா, 1447 வருஷத்துக்கு முந்தி நடந்த கதைப்பா இது. அது அரேபியா நடந்த கதை. நீங்க மற்ற உலகத்த வந்து நெனச்சுடாதீங்க. அரேபியாவுல இந்த மாரி சிலை வணக்கம் செய்யக்கூடிய மக்கள் அனைவரும் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் விரும்பும் கடவுளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த கடவுளையும், தெய்வத்தையும் பற்றி தான் இந்த குரான் சொல்லுகின்றது. அவர்கள் அப்பொழுதுதான் இந்த குரான் வந்தது. அவரை திருத்துவதற்காக. அவர்கள் தான் இந்த மாரி கேள்வியெல்லாம் அவர் வணங்கிக் கொண்டிருந்த தெய்வங்களை பார்த்து தான் அல்லாஹ் கேட்கின்றான். இந்த குரானும் கேட்கின்றது. அந்த மக்கள், அரேபிய மக்கள். நல்லா அரேபிய மக்கள் வந்து சிலை வணக்கம் கொண்டவராய் இருந்தார்கள். அவர்களை பற்றி தான் இந்த குரான் கேட்கின்றது. நபியும் இந்த பற்றி தான் அவர்கள் உபதேசம் செய்தார்கள், பயான் செய்தார்கள். ம். 6. அன்றியும் மனிதர் ஒன்று கூட்டப்படும் அந்நாளில் இவர்கள் அவர்களுடைய பகைவர்களாக இருப்பர். ம். இப்போ அன்னைக்கு கியாமத் நாள் அன்று மனிதர்களை ஒன்று சேர்க்கும் நாள் ஒன்று நிச்சயமா ஒன்று. அப்பொழுது யாரெல்லாம் இவர் கடவுள் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்களோ இந்த அரேபிய மக்கள், அந்த கடவுள் எல்லாம் இவர்களுக்கு அகைன்ஸ்டா போயிருவாங்க. விரோதிகளாக ஆகிவிடுவார்கள். ம். இவர்கள் தங்களை வழிபட்டு கொண்டு இருந்ததையும் நிராகரித்து விடுவர். ம். இவர்கள்லாம் எங்கள வணங்கல. இவங்கெல்லாம் என்னைய வழியும் படல என்று நிராகரித்து விடுவார்கள் அன்றைய தினம் அந்த சிலைகள். ம். 7. மேலும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் தங்களிடம் வந்த அந்த உண்மையை நிராகரித்து விட்டார்களோ அவர்கள் இது தெளிவான சூனியமே என்று கூறுவார்கள். இப்போ இந்த புஸ்தகம் உண்மை வந்த பிறகு இந்த நிராகரிப்பவர்கள் இது தெளிவான சூனியம்பா இது, மேஜிக் இது, பொய் எவ்வளவும் நம்பாதீங்க என்று கூறுகின்றார். அப்படி கூறிய வார்த்தைகளை கேட்டுதான் இவர்கள் முற்றிலும் புறக்கணித்து விட்டார்கள் என்று நபி அன்றைய தினம் சொல்லுவார்கள் என்று படிச்சிருப்பீங்க. இதே சூறாவுல 130 25, 30 படிச்சிருப்பீங்க.
இதெல்லாம் கேட்டு, கேட்டு, கேட்டு தான் கடைசில ரசூல் வந்து இந்த மாதிரி கூறுவார் கியாமத் நாளன்று. ஏற்கனவே நிறைய இது உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப மறுபடியும் சொல்லிடுறேன். ரசூல பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். இந்த குர்ஆனை மனிதர்களுக்கு ஓதி காட்டினீரா? நான் ஓதி காட்டினேன் யா அல்லாஹ். என்னுடைய சமுதாயத்தினர் அனைத்தையும் நிராகரித்து விட்டார். குர்ஆனை நிராகரித்து விட்டார்கள் என்று அன்றைய தினம் அல்லாஹ்விடம் உங்களைப் பற்றி இவ்வாறு சொல்லுவார் நபி முஹம்மது அவர்கள். இப்ப என்ன பேசுனேன் படிச்சீங்க இப்ப? அதே தான் நடக்கப் போகுது. படிங்க திருப்பி அத. மேலும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ம், தங்களிடம் வந்த அந்த உண்மையை நிராகரித்து விட்டார்களே ம், அவர்கள் ம். இது தெளிவான சூனியமே என்றும் கூறுகிறார்கள். தெளிவான கடைசி ரசூல் என்னென்ன சொன்னாரோ அனைத்துக்கும் இதான் தெளிவான சூனியம் அல்லது நீ ஒரு பைத்தியக்காரர், நீ ஒரு பொய்யர் என்றுதான் சொல்லிக் கொண்டே வந்தார்கள். 8 அல்லது இதனை அவர் இட்டுக்கட்டிக் கொண்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்களா? ம். இவரே கற்பனை பண்ணி, இவரே எழுதிக்கிட்டு, இவரே பேசுறாருப்பா என்று சொல்கிறார்களா அவர்கள்? என்று அல்லாஹ் கேட்கின்றான். நீர் கூறுவீராக, நான் இதை இட்டுக்கட்டிக் கொண்டிருந்தால் அல்லாவிடமிருந்து எனக்கு ஏற்படும் எதையும் தடுக்க நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். நான் இவ்வாறு பொய் சொல்லுபவனாக இருந்தால், எனக்கு ஏற்படும் தண்டனையை உங்களால் தடுத்துவிட முடியாது என்று நபியே நீர் அவர்கள் கூறிவிடுவீராக. ம். நீங்கள் இதை பற்றி என்னென்ன கூறுகிறீர்களோ அதை அவன் நன்கு அறிகிறவன். நீங்க என்னைப் பற்றியும், இந்த குர்ஆனை பற்றியும் என்னென்ன சொல்லிக் கொண்டும், கூறிக்கொண்டும் இருக்கின்றீர்களோ, அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிபவன், நன்கு அறிந்து கொண்டும், கேட்டுக்கொண்டும், பார்த்துக் கொண்டும் இருக்கின்றான். எனக்கும் உங்களுக்கும் இடையே அவனே போதுமான சாட்சியாக இருக்கின்றான். நான் சொல்லுவது சரியா, தவறா? அல்ல நீங்கள் சொல்லுவது சரியா, தவறா? எது உண்மை, எது பொய் என்பதை அவனே நன்கு அறிவான். அவன் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கருணை உடையவன். நீங்க மட்டும் திருந்தி வந்து விட்டால், நிச்சயமாக மிக்க மன்னிப்பவனாகவும், உங்கள் மீது கருணை உள்ளம் கொண்டவனாகவும் இருக்கின்றான். ம். 9 தூதர்களில் நான் புதிதாக வந்தவன் அல்லன். மேலும் என்னைப் பற்றியோ உங்களைப் பற்றியோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன். நான் தூதர்ல புதுசா கிடையாதுப்பா. ஏற்கனவே நிறைய தூதர் வந்துட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு மேலும் ம். என்னைப் பற்றியோ உங்களைப் பற்றியோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன். நாளைக்கு அல்லாஹ் எனக்கு என்ன கூலியை தருவான்? உங்களுக்கு என்ன கூலியை தருவான்? என்பதை நான் அறிய மாட்டேன். ம். எனக்கு என்ன வழி அறிவிக்கப்படுகிறதோ அதை தவிர நான் பின்பற்றுவதில்லை. வஹி மூலமாக எனக்கு எது அறிவிக்கப்பட்டதோ, அதைத் தவிர வேறு எதனையும் நான் பின்பற்றுவதில்லை. இப்ப எழுதிக்கிறீங்க, ஹதீஸ் தோன்றிய விதம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இந்த நம்பர் எழுதிக்கிறீங்க. ஹதீஸ் எவ்வாறு தோன்றியது? ஹதீஸ் ஜாதியினர் எவ்வாறு தோன்றினார்கள்? இந்த உலகம் எப்படி ஹதீஸ் ஜாதி மக்களா மாறினார்கள்? குர்ஆனை விட்டுவிட்டு இந்த மாதிரி ஹெட்டிங் இது. இந்த ஹெட்டிங்க்கு இந்த ஆயத்தை எழுதிக்கிறங்க. வஹி மூலமாக அறிவிக்கப்பட்ட இந்த தவிர அவர் எதையும் நான் பின்பற்றுவதில்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? குர்ஆன் வேணும், ஹதீஸ் வேணும். பக்கம் எழுதிக்கிறங்க. குர்ஆன் வேணும், ஹதீஸ் வேணும். ரசூல் 2 விட்டு விட்டு சென்றாராம். ஒண்ணு குர்ஆன்னா, ஹதீஸா. இப்ப ரசூல் வாயா என்ன சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அப்ப எப்பேர்ப்பட்ட பொய்யர் கூட்டம் இறைஞ்சிருக்குதுன்னு பார்த்துக்கிறங்க. இந்த உலக ஆசையின்படி வாழ்வதற்காக மக்கள் அனைவரையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டாங்க. இப்ப ரசூல் சொன்ன வாக்கியத்தை ஊதியம் எண்ணுங்க. அல்லாஹ் வஹி மூலமா அறிவிக்கப்பட்டதைத் தவிர எதனையும் நான் பின்பற்ற மாட்டேன்னு சொன்ன பிறகு, இந்த குர்ஆனை தவிர வேறு எதனையும் தொடக்கூடாதுன்னு தீர்க்கமா சொல்லிட்டான். இவங்க செய்ய காரியம் பார்த்தீங்களா?
நம்பர் என்ன? 4ல 1 9 9 காக்கா. 46ல 9. ஆ, ஆ 46ல 9. இந்த 46 9 இந்த ஆயத்த எழுதிக்கிறங்க. அப்ப அடுத்த செகண்ட் விஷயம் 43, 43 அதேதான். ஃபஸ்தம்சிக் பில்லஸி 43, 43 எழுதிருங்க. ஹதீஸ் தோன்றிய விதம் ஹெட்டிங் போட்டுக்கிறங்க. இப்ப நீங்க குரான் ஓதிட்டு வர்றீங்க. அப்ப குரான் மட்டும் தான் எதுவும் கிடையாதுன்னு வர்ற விஷயங்கள் அனைத்தும் எழுதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். இந்த பொய்யான ஹதீஸ் கதை எவன் ஏற்படுத்துனா, யார் கொண்டாங்க எல்லாம் தெரிஞ்சிரும் உங்களுக்கு. இப்போ 43, 41 படிங்க. "ஃபஸ்தம்சிக் பில்லஸி ஊஹிய இலைக்க இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம்." நெறைய இருக்குது. நூத்துக்கணக்கான ஆயத்து இருக்குது. இப்ப எழுதிட்டே வாங்க. ஹதீஸ் தோன்றிய விதம் அப்படின்னு எழுதிட்டே வாங்க. படிங்க. 43, 43 உமக்கு உமக்கு வழியாக அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். ம். நிச்சயமாக நீர் சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர். இப்போ ஆண்ன்னு சொல்லிட்டான். வஹி மூலமாக எத உமக்கு நான் அறிவித்தேனோ, அதை பலமாக ஃபஸ்தம்சிக் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். நிச்சயமா நீ சிராத்தல் முஸ்தகீம் இருக்கின்றீர். எவன் இந்த குரான மட்டும் ஓதி, அல்லாஹ் சொல்லிய விதத்தில் பாதை அமைத்துக் கொண்டானோ, நிச்சயமா அவன் சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றான். அது மட்டுமல்ல, இப்ப ஜிக்ர பத்தி ஒருத்தர் கேட்டாரு. அடுத்த ஆயத்த படிங்க. 43, 43, 43, 44 படிங்க. நிச்சயமாக இது நிச்சயமாக இது உமக்கும் சமூகத்தாருக்கும் திகிராக இருக்கிறது. நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பாத்தீங்களா? இப்போ இந்த குரான ஒழுங்கா ஓதி, இதன்படி நடங்க. நிச்சயமா இது வஹீமு அறிவிக்கப்பட்டது. இந்த குரான் உமக்கும் நபியே உமக்கும் ஜிக்ரு எந்த சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டது? அரபிய மக்களுக்கும் ஜிக்ரு, உலக மக்கள் அனைவருக்கும் இந்த குரான் கொடுக்கப்பட்டது. முதல் அந்த ஊர்ல வந்துச்சு. அந்த ஊர்ல இருந்து தான் பரவுது. எல்லாம் ஹதீஸா பரவிடுச்சு தவிர, குரான் பரவவில்லை. ஆக உமக்கும், உம்முடைய சமூகத்தாருக்கும், அரபிய மக்களுக்கும் இது ஜிக்ர் ஆகும். பாருங்க நல்லா கேட்டுங்க. இப்பதான் ரசூலு ஜிக்ரே கத்துக்கிறாரு. வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது. இது ஜிக்ர்ன்னு சொல்றான். இப்ப குரான் ஒண்ணு வந்துருச்சு. இது ஜிக்ர் ஆகும். நிச்சயம் உமக்கும் உம்முடைய சமூகத்தாருக்கும் மனிதர்கள் அனைவருக்கும் இது ஜிக்ர் ஆகும். நாளைக்கு இதை பற்றி கேள்வி கேட்கப்படும். என்ன கேள்வி? ஜிக்ரு செய்தாயா? இந்த குரானை ஜிக்ரு செய்தாயா? என்ன கேள்வி? வினவப்படுவீர்கள். நாளைக்கு கேள்வி கேட்கப்படுவீர்கள். நான் உனக்கு குரான குடுத்தேனே, ஜிக்ரு செய்தாயா? புரிஞ்சுட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜிக்ர் என்று தலைப்பட்டு இருங்க. இது உமக்கும், உம்முடைய சமூகத்தாருக்கும் நாளைக்கு இதைப் பற்றி வினவப்படுவீர்கள். நான் உனக்கு குரான குடுத்தேனே, ஜிக்ரு செய்தாயா? பாத்துக்கிருங்க. இப்ப ஹதீஸ் தோன்றிய விதம்னு புதுசா ஹெட்டிங் உங்க எல்லாம் புரியணுமே. இப்ப இந்த விஷயம் எல்லாம் முக்கியமான விஷயம் எழுதிட்டே வாங்க. படிங்கப்பா. திருப்பி 46:9. ம். தெளிவாக அச்சமூட்டி எச்சரிப்பவனே அன்றி நான் வேறில்லை என்று நீர் கூறும். நபியே, உங்க வேலை ஆண்டவன் கொடுத்தத தெளிவாக மக்களுக்கு ஓதி காண்பித்து, ஆண்டவன் இந்த குரான் எதெல்லாம் எச்சரிக்கை செய்றானோ, அச்சமூட்டுறானோ, அதே வார்த்தையை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகின்றேன். அல்லாஹ் எப்படி ஒரு சென்டென்ஸ், ஒரு ஆயத்த இறக்குனானோ, அத அப்படியே ஓதி காமிச்சிடுறேன்பா. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதுதான் என்னுடைய வேலையே தவிர, வேறு எந்த உங்க கட்டாயப்படுத்தி ஏன் செய்யல? ஏன் செஞ்ச? அப்படிலாம் கேட்கறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. நீங்க குரானுக்கு விரோதமா நடந்தா கூட, உங்கள தண்டிக்கிறதுக்கு எந்தவித அதிகாரம் எனக்கு கிடையாது. நான் செஞ்சதும் கிடையாது, செய்யப் போவதும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தண்டனை குடுப்பதோ, அல்லது தண்டனை நிறுத்தி வைப்பதோ, அல்லது நன்மையை உங்களுக்கு அளிப்பதோ, இது அல்லாஹ்வுடைய செயலே தவிர, என் வேலை, மனுஷன் வேலை கிடையாது. என்னை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து, உங்களுக்கு பேசக்கூடிய விஷயத்தை சொல்வதற்காக தூதராக என்னை ஆக்கி வைத்தான். அந்த வேலை செஞ்சுட்டு நான் போயிடுறேன். பின்பற்றுவீர்களோ, பின்பற்ற சொந்தங்க. அந்த விஷயமே கிடையாது. நீங்க பின்பற்றாவிட்டால் உங்களுக்கு தண்டனை குடுக்கறதுக்காக அல்லாஹ் என்னை அனுப்பல.
முக்கியமான விஷயம் நபியே சொல்லிருங்க. அவங்க கேட்கிறாங்களோ கேட்கலையோ, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என்று அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான்ப்பா. இதைத் தவிர எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுப்பா உங்க மீது என்று நபியே நீ அவரிடம் கூறிவிடும். படிங்க. இது அல்லாவிடமிருந்து வந்திருந்து இஸ்ராயேலின் மக்களில் ஒரு சாட்சியானவர் இது போன்றது என சாட்சியம் கூறி நம்பிக்கை கொண்டிருக்கும் போது இதனை நீங்கள் நிராகரித்து பெருமை அடித்துக் கொண்டால் நீங்கள் கவனித்தீர்களா? அந்த இஸ்ராயேல் கூட்டமும் அந்த அரேபியா இருந்துச்சு. கிறிஸ்துவ கூட்டமும் அரேபியா இருந்தது. சிலை வணக்கம் செய்கிற கூட்டம் அரேபியாவில் இருந்தது. 3 பெரிய மதங்கள் அந்த அரேபியாவில் இருந்தது. ரசூல் அந்த ஊரில் வரும்பொழுது, அந்த ஊருக்கு, அந்த நாட்டுக்கு அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுக்கும் பொழுது, இந்த 3 விதமான மதத்தினர் இருந்தார்கள். இந்த கூட்டத்திலேருந்து தான் ஆண்டவன் இவங்கள இஸ்லாத்தின் பக்கம் கூட்டி வரதுக்காக இந்த புத்தகத்தை இறக்கி வைத்தான். ஆகவே இந்த புத்தகம் வந்து முஸ்லிம்களுக்குள்ள புத்தகம்னு நினைச்சிடாதீங்க. இது முஸ்லிம் கிடையாது. இத படிச்சு தான் நீ முஸ்லீம் ஆகணும். எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க. அவங்களுக்கு இஸ்ராயேல் மக்களுக்கு தௌராத் வேதத்தை குடுத்துக்கிறான். கிறிஸ்தவ மக்களுக்கு இன்ஜீல் வேதத்தை குடுத்துக்கிறான். முஸ்லிம் மக்களுக்கு குர்ஆன குடுத்துக்கிறான்ட்டு இவங்க வாய் வளர்றத தொலவி தள்ளுறாங்க. இந்த குர்ஆன படிச்சு தான் அந்த இஸ்ரேல் மக்களும் முஸ்லிம் ஆகணும். கிறிஸ்தவ மக்களும் முஸ்லிம் ஆகணும். சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்த அந்த அரேபிய மக்களும் முஸ்லிமாக ஆக வேண்டும். அதற்காகத்தான் இந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வைத்தானே தவிர, முஸ்லிம்களுக்கு இறக்கி வைத்த பேச்சே கிடையாது. இத படிச்சு தான் நீ தூய்மையாயி இஸ்லாத்துல வந்து முஸ்லீம் ஆகணும். ஆகவே இந்த 3 பேருக்காக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. படிங்க. நீர் கூறுவீராக, நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்திற்கு வழி காட்ட மாட்டான். நீ கூறுவீராக, நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தினருக்கு, இந்த குர்ஆனை வெறுப்பவர்களுக்கும், இந்த குர்ஆன் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களை அல்லாஹ் என்ன செய்யறன்னு சொல்றான்? வழி காட்ட மாட்டான். வழி காட்ட மாட்டான். இப்ப இந்த ஆயத்து வரிசைக்கு ஹதீஸ் தோன்றிய விதம் எப்படி தோன்றிய ஹெட்டிங் போட்டீங்களா? அப்படி ஃபுல்ல எழுதிருங்க. வரிசைக்கு எழுதிருங்க. ஆகவே குர்ஆனை ஓதாதவங்க வழி கிடையாது. திட்டவட்டமாக உங்களுக்கு குர்ஆன் மூலமாக தெரிந்துவிட்டது. இனி உங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. 11 ம். நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி இது நல்லதாக இருந்தால் இவர்கள் எங்களை விட அதன்பால் முந்திருக்க மாட்டார்கள் ம். என்று கூறினர். ம். என்ன அர்த்தம் இருக்கு? இவர்கள் இது நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி இப்போ இது நிராகரிப்பவர்கள் நல்லதாக கொஞ்சம் நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி அவர்களை பற்றி நிராகரிப்பவர்கள்னா என்ன சொல்றாங்க? இது நல்லதாக இருந்தால் ம். இவர்கள் எங்களை விட அதன்பால் முந்திருக்க மாட்டார்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? முந்தி இருக்க மாட்டார்களா போட்டிருக்குதா? முந்தி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்குதா? முந்திருக்க மாட்டார்கள். அப்படி என்ன அர்த்தம்? எனக்கும் புரியல காக்கா. நானும் படிச்சு பார்த்தேன். ஒண்ணும் இல்ல. புரியலக்கா. சரி. நன்மை எங்களுக்கு தானே வந்திருக்கும். இவங்களுக்கு எப்படி வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஏன்னா அவங்க யூதர்களும் வேதக்காரர்களா இருந்தாங்க சார். சரி. இவங்களுக்கு எப்படி வந்து எங்களுக்கு தானே முதல்ல வந்திருக்கணும் இது நன்மையா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. படிங்க அத. இது தீக்குதா? நீங்க திருப்பி நிராகரிப்பவர்கள் காபிர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி நம்பிக்கை இப்ப நம்பிக்கை இது கொண்டாங்க. கொஞ்சம் இருங்க. இப்போ நம்பிக்கை ரசூல் பேச்சை கேட்டு சில பேர் நம்பிக்கை கொண்டாங்கப்பா. நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி இப்ப யாரை பற்றி பேசுறாங்க நிராகரிப்பவர்கள்? நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி இப்ப காபிர்கள் ஈமான் கொண்டவர்களை பற்றி இது நல்லதாக இருந்தால் கொஞ்சம் இருங்க. இது நல்லதாக இருந்தால் எது நல்லதாக இருந்தால்?
இந்த குரானும், நபி பேச்சும், அல்லாஹ்வுடைய பேச்சும் நல்லதாக இருந்தால், இவர்கள் எங்களை விட அதன்பால் முந்தி இருக்க மாட்டார்கள். இவர்கள் எங்களை விட அதன்பால் முந்தியிருக்க மாட்டார்கள். அப்போ நாங்க தான் ஒழுங்கா இருக்கிறோம். அவங்க தப்பா அவசரப்பட்டு உங்ககிட்ட வந்துட்டாங்க. உங்க பேச்சு கேட்டு ஈமான் கொண்டுட்டாங்க என்று அர்த்தம் உண்டாகின்றது. சரியா? தவறா? அது திருப்பி திருப்பி படிக்கணும். திருப்பி திருப்பி படிச்சா திருப்பி படிங்க முதல்ல. இன்னொரு தடவ. முதல்லேருந்து. நி- நிராகரிப்பவர்கள். நிராகரிப்பவர்கள் ம். நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி ம். இது நல்லதாக இருந்தால் ம். இவர்கள் எங்களை விட அதன்பால் முந்தி இருக்க மாட்டார்கள். ம். எங்களை விட அதன்பால் முந்தி இருக்க மாட்டார்கள். நல்லதாக இருந்தால் முந்தி இருக்க மாட்டார்கள். அப்போ இது நல்லது கிடையாது. கெட்டது பக்கம் முந்திக்கிட்டான்னு அர்த்தம். இந்த அர்த்தம் சொல்றேன். புரியுதா? இப்படி சொல்றேன். புரியுதா? இப்போ புரியுதுங்க. இது நல்லதாக இருந்தால் அப்போ புரியுதுங்க. அது சரியா அப்படின்னு சொல்லி புரியுதுங்க சார். ம். சொல்றேன். அதான் நான் சொல்றவங்கள ஒரு ஆயத்த திருப்பி திருப்பி ஓதணும். அர்த்தம் கிடைக்கிறது ஓதிக்கிட்டே இருக்கணும். ஓதணும். திருப்பி திருப்பி ஓதணும். அதுக்கு முதல்ல ஒரு அர்த்தம் சொன்னேன். சரி. வேற மாரி மாத்தி சொன்னேன். இப்ப புரியுதாக்கா? புரியுது. என்ன தாய்மார்களே! நல்லா இப்ப புரிஞ்சுட்டீங்க. ஓதும்போது புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா தம்பிகளையும் கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுச்சா ஓதுற முறை? இல்ல புரியுதுங்க சார். இப்ப இதுல இன்னொரு ஒரு விஷயமும் தெளிவா சார். இப்ப வேதம் உங்களுக்கு இப்ப பௌரா ஆ. இப்ப அதை விட்டுட்டு இந்த குரான் பக்கம் போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கறத சொல்றதுதான் அதுவும் வருங்க சார். அப்படியா? அப்படியா? அது கடைசியா நீங்க முடிவெடுத்து எது சரியான வார்த்தைன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சரியா இப்போ அந்த வேதத்த குடுத்தவங்க அந்த தௌராத்துக்கு எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. சரியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. உண்மைய எடுத்தாங்க. அல்லாஹ்ன்னு பேச்சே கிடையாது தௌராத்துல. அதே மாரி இன்ஜீல் வேதத்த எல்லாம் மாத்தி வச்சுட்டாங்க. அல்லாஹ்ன்னு பேச்சும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க ஜீசஸ கடவுளாக்கிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஜீசஸ்ன்னு சொல்றதே கிடையாது. இப்ப ஒண்ணு அப்பா, அம்மா, பிள்ளைன்னு ஆக்கிட்டாங்க. எல்லாம் மாறிடுச்சு. இப்ப அவங்க தவறானவர்களா தான் இருக்கிறாங்க. சரியா? ஆமாங்க. அவங்க தவறான அப்போ தவறான வழியில் சென்றவர்களை மாற்றுவதற்காக ஃபைனலா ஒரு புக் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. அது அல்லாஹ் இந்த நபி மூலமாக உண்மையை சொல்வதற்காகவும், அது தவறான வழியில் செல்லுகின்றீர்கள் என்பதை எடுத்துக் காட்டுவதற்காகவும், அவருடைய குழப்பங்களை நீக்குவதற்காகவும் இந்த புத்தகத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் நபி முஹம்மத் அவர்களிடம் மூலமாக. இப்போ இந்த மாரி ஆயத்து படிக்கிறேன். எல்லாம் புரிஞ்சிருப்பீங்களா? அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? அந்த ஆயத்து அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுக்கலாமா? தெளிவா புரியுது. சரிம்மா. திருப்பி திருப்பி படிங்க. திருப்பி திருப்பி படிங்க. குரான ஓதுறது ஒ புரியாட்டி திருப்பி படிக்க வேண்டியதுதான். அதே திருப்பி நிதானம் படிக்க வேண்டியதுதான். அதான் அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதே படிங்க, ஒழுங்கா படிங்க, ஒழுங்கா படிங்க சொல்றதுக்கு காரணம், நீங்க ஒழுங்கா படிக்காததுனால சொல்றேன். சரி. அதான் உண்மையைக் கொண்டே நான் படைத்தேன். திருப்பி படிங்க, திருப்பி படிங்கன்னு சொல்றதுக்கு காரணம், அது உண்மை இருக்குது, அர்த்தம் இருக்குது, தெளிவான விளக்கம் இருக்குது. அவன் தெளிவான புத்தகத்தை இறக்கி இருக்கிறவன்னு சொல்றான் ஆண்டவன். ஆனா ஓதுற முறை தான்ப்பா இருக்குது. நீ எங்கேயும் தூக்கி விட தேவையில்லப்பா. அது திருப்பி திருப்பி படிக்க வேண்டியதுதாங்க பாக்கி. எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. படி. அடுத்து படிங்க. நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி இது நல்லதாக இருந்தால் இவர்கள் எங்களை விட அதன்பால் முந்தியிருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள். ம். மேலும் அவர்கள் இதை கொண்டு வழி பெறாத போது இது பண்டைக்கால கட்டுக்கதை என கூறுவார்கள். ம். இது பிடிக்காத போது வழி தெரியாது. அந்த ஆதிகாலத்து கட்டுக்கதைப்பதெல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லிட்டு போவான்பா. இதேவா நம்பிட்டு இருக்கீங்கன்ட்டு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். ம். இது எப்படி காக்கா? மேலும் அவர்கள் இதை கொண்டு வழி பெறாத போது இதை கொண்டு வழி பெறாத போது ரசூல் ஒண்ணு சொல்றாங்க, கேட்க மாட்டேன், இந்த வழி போக மாட்டேன் என்ற பொழுது
இது பண்டைக்கால கட்டுக்கதை என கூறுவார்கள். யார் இத வழி கேட்கலையோ அவன் சொல்லுவான் இது அந்த காலத்து கட்டுக்கதைன்னு. புரியுதா? சரி சரி. இதை கொண்டு வழி பெறாதவன் சொல்லுவான். அவன் ஒண்ணு சொல்லுவான். இதை நல்லது ரசூல் சொல்லும்போது இதை கேட்க மாட்டேன், இதை நடக்க மாட்டேன், இந்த வழியில் போக மாட்டேன் என்று உறுதி பூண்டு எவன் போகின்றானோ அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டா இது ஆதி காலத்து பழைய காலத்து கட்டுக்கதைப்பா இது என்று சொல்லுவான். சரியா? புரியுதா? புரியுது காக்கா, இப்ப புரியுது. சரி, படி. 12. இதற்கு முன்னர் மூசாவின் வேதம் ஒரு இமாமாகவும் ரஹமத்தாகவும் இருந்தது. இதற்கு முன்னர் மூசாவின் வேதம் மூசாவின் ஒரு வேதம் இமாமாகவும் ஒரு இமாமாகவும் ம். ரஹமத்தாகவும் இருந்தது. உங்களுக்கு ஒரு இமாம், மூசாவுடைய வேதம் வழிகாட்சி இமாம். ஒரு வேற ஒண்ணு போட்டிருக்குது, ஒரு ரஹமத்தாகவும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் நிறைஞ்ச புத்தகம் இது. இதை பின்பற்றினாலே போதும் இருந்தது. இவ்வேதம் மெய்யாக்குகிற அரபி மொழியில் உள்ளதாகும். இந்த வேதம் மெய்யாவே உங்க அரபி மக்களுக்கு இது புத்தகம் வரல. எல்லா ஊருக்கும் எல்லா நபிமார்களும் அவர் பாஷையில பேசக்கூடிய நபிமார்கள். வேத புத்தகம் பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தைய பேச்சுதான். என்னைக்கு பேப்பர் கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்ப ஜபூர் வந்துருச்சு, தௌராத் வந்துருச்சு, இன்ஜீல் வந்துருச்சு, குர்ஆன் புக் வந்துருச்சு, புக் வந்துருச்சு. ஆகவே எல்லோரும் இத ஆணுடைய பேச்சதான் இது வஹீமா வாங்கி பேசிட்டு இருந்தாங்க. இந்த வேதம் உங்களுக்கு அரபி பாஷையில மக்களுக்காக, அரபி மொழியில் தெரிஞ்ச மக்களுக்காக அரபி மொழியில் ஒரு புத்தகம் தேவைப்படுது. எல்லா ஊர்களுக்கும் நபிமார் அனுப்பியாச்சு. இவங்க தான் கடைசி, பாக்கி யாரும் அனுப்பல. இவங்க அனுப்புறதுக்காக ஆண்டவன் கடைசியா இந்த மொழியிலயும் ஒரு புத்தகத்தை ஒரு நபி அனுப்பி வச்சுட்டான். இது அநியாயம் செய்வோரை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் நன்மை செய்பவர்களுக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது. இது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாக அநியாயக்காரர்கள், மேலும் நன்மை செய்பவர்களுக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது. நன்மை செய்வோருக்கு நன்மாராயமாக இருக்கின்றது. 2 விதத்துல உங்களை படைச்சேன்னு சொன்ன ஆண்டவன் 2 விதத்திலையும் படைச்சிட்டான். அதுக்கு யாரு துணை போறாங்களோ அதுக்குள்ள கூலி, இந்த விஷயத்துக்கு யாரு துணை போறாங்களோ இதுக்குள்ள கூலி. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 2 நல்லதை எடுத்து நல்லது பக்கம் வந்துருங்க. நல்லது பக்கம் வந்தீங்கன்னா என்கிட்ட வந்துருங்க, உங்களை நான் காப்பாத்துறேன். இல்லையா இந்த உலகம் வேணுமா, சரி உங்களுக்குள்ள கூலி வாங்கிக்கிறங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிறங்க என்று அல்லாஹ் பறையறுத்து விட்டான். 13. நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாவே என்று கூறி பிறகு அதிலேயே நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இதில் யார் நிலைத்திருக்கின்றார்களோ இய்யாக நஅபுது. இந்த 5 விஷயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதியாக ஒரே குறிக்கோளாக நிற்கின்றார்களோ, எந்த 5? அல்லாஹ், ஹம்து புகழ், ரப்பு ரஹ்மான், ரஹீம், மாலிக். இந்த 5 விஷயங்கள் முதல் 3 ஆயத்தில் இருக்கு. இது அறிந்து கொள்ள வேண்டும் என்று உறுதியா அல்லாஹை நோக்கி இருக்கின்றார். இய்யாக நஅபுதுவில் இருக்கின்றார்களோ. படிங்க. நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாவே என்று கூறி பிறகு அதிலேயே நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஆகவே எவர் இய்யாக நஅபுதுவில் இருக்கின்றாரோ அவருக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை, துக்கப்படவும் மாட்டார். துக்கமே தெரியாது, பயமும் கிடையாது. துக்கம்தான் ஒரு மனுஷன் வாழ்க்கைய மோசமாக்கும். கவலை ஒன்று இருக்குத, நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்குத, மனுஷனை தின்று தீர்த்துரும். அவன் நிம்மதி வாழ முடியாது. ஒருத்தனுக்கு பயமும் கவலையும் பிடிச்சிச்சுண்டா அப்ப ஏது நிம்மதியான வாழ்க்கை? நிம்மதியான வாழ்க்கை இது. இந்த நிம்மதியான வாழ்க்கையை தேடி ஒரு மனிதன்
ஒரு மருத்துவரிடம் சென்றான். ஒரு சின்ன ஒரு உண்மையான சம்பவம் இது. 1954 55 வருஷமா அமெரிக்கா நடந்த விஷயம் இது. ஒரு ஆளு போறாரு டாக்டர்ட்ட சொல்றாரு, "எனக்கு நிம்மதியே இல்ல சார். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு சார். சந்தோஷம், சிரிப்பு எதுவுமே எனக்கு இல்ல சார். என் வாழ்க்கையே நாசமாச்சு சார் டாக்டர். எனக்கு ஏதாவது மருந்து, மாத்திரை, தீர்வு சொல்லுங்கன்னு" டாக்டர்ட்ட போறாரு. மனிதர் போறாரு. அந்த மருத்துவர் பார்த்து, "உனக்கு வியாதி ஒண்ணும் இல்லப்பா. நான் ஒண்ணு சொல்றேன். அதன்படி செஞ்சு பாரு" என்று டாக்டர் அந்த மனிதனுக்கு, அந்த வந்த பேஷண்ட்டுக்கு அறிவுரை சொல்றார். என்ன சொல்றான்னு கேட்டா, நம்ம ஊர்ல ஒரு சர்க்கஸ் வந்திருக்கு. அந்த சர்க்கஸுக்கு போ. அப்பமெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் சர்க்கஸ் போடுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கிடையாது, முடியாது. அங்க அதுல கோமாளி ஒருத்தன் வர்றான்ப்பா. கிளவுன் ஒருத்தன் வர்றான்ப்பா. அவன் பண்ற அட்டகாசம் ஜோக் இருக்குதே, நீ பார்த்தா எல்லாருமே சிரிச்சு, சிரிச்சு வயிறே வலிச்சிரும்பா. நீ நேரா இங்க போ. சர்க்கஸ்ல போய் டிக்கெட் வாங்கிட்டு போய், அந்த சர்க்கஸுக்கு போ. அவன் செய்ற அட்டகாசத்த பாரு. உனக்கு எல்லா கவலையும் போயிரும் என்று டாக்டர் அவனுக்கு மருந்து குடுக்கறதுக்கு பதிலா, இந்த மாரி ஒரு புதியமா அட்வைஸ பண்றாரு. ஏன்னா அவனுக்கு வியாதி ஒண்ணும் இல்ல. நிம்மதியே இல்ல சார் எனக்கு. சந்தோஷம் வாழ்க்கை இல்ல சார். வாழ்க்கையில சிரிச்சே கிடையாது நான். எப்போதும் பயந்து, பயந்து கவலையோட வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். எனக்கு நிம்மதியே இல்ல சார்ன்னு சொல்லி வந்தான். அவனுக்கு இந்த மாரி ஒரு பதில டாக்டர் சொல்லுகின்றார். இப்பவுமே போய் பாரு. உனக்கு எல்லா கவலையும் போயிரும். நிம்மதியான வாழ்க்கை வந்துரும். சந்தோஷம் வந்துரும். உன் சிரிப்பு வந்துரும் என்று அனுப்பி வைக்கிறார். அந்த மனிதன் அவர பார்த்துக் கொண்டே இருந்தான். எல்லாம் பார்த்துட்டு எந்திரிச்சுட்டான். எந்திரிச்சு டாக்டர் பார்த்து சொல்றான், "சார் அந்த கோமாளி நான் தான் சார் அது. அந்த சர்க்கஸ் வர கோமாளி அப்படின்னான். பார்த்தீங்களா? ஒருத்தன கவல எதுவுமே செய்ய முடியாது பார்த்தீங்களா? டாக்டர் என்ன செய்வாரு? அப்படியே மேலேயும் கீழயும் அவன பார்த்தாரு. அவன் எந்திரிச்சு அமைதியா போயிட்டான் அந்த ஆளு. ஒரு மனுஷன அவனுக்கு பயம் வரக்கூடாது, கவலையும் வரக்கூடாது. இந்த 2க்கு தான் அந்த குரான் வந்திருக்கு. குரான அடிக்கடி பார்த்தீங்களா? அவனுக்கு பயம் இல்லை, கவலையும் இல்லை. பயம் இல்லை, கவலையும் இல்லை. பயம் இல்லை, கவலையும் இல்லைன்னு நெறைய வார்த்தை வரும். இது 2யும் போக்குறதுக்காகப்பா இந்த குரான் வந்திருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. இது 2யும் போக்க தான் குரான் வந்திருக்கு. மனுஷன் நிம்மதியா வாழ்றதுக்கு தான்ப்பா குரான் வந்திருக்குது. அப்பேற்பட்ட இறைவன் உங்கள படைச்ச இறைவன், நீ எப்படி வாழ்ந்து முடிவு பண்ணிட்டான்ப்பா அவன். நீ எந்த மாரி வாழணும், சந்தோஷம் வாழணும்ப்பா நீ. இந்த பயமும், கவலையும் வைத்து தான்டா உன்ன படைச்சிருக்கிறேன். எழுதிக்கிடுங்கப்பா மனித படைப்பு. இந்த பயமும், கவலை 2 வச்சு தானே உன்ன படைச்சிருக்கிறேன் நான். பாருங்க அடி வரிசை வந்துட்டே இருக்கு பாருங்க. மனித படைப்பு வந்துட்டு பாருங்க. விட்டுறாதீங்க விஷயத்த. அவனுக்கு பயம் இல்லை. வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். தைரியத்தை இழந்து வேண்டாம். துக்கப்படவும் வேண்டாம். உண்மையான மூமின்களா இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். 3ல 139 3ல 139 வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். பார்த்தீங்களா? அந்த சர்க்கஸ் கோமாளியுடைய கதைய பார்த்தீங்களா? உண்மை கதைப்பா. 1954ல 55ல அமெரிக்கால நடந்தது விஷயம்ப்பா அது. ஒரு மனிதன் எப்படி ஆட்டி படைக்குதுன்னு பாருங்க. ஒரு கவலை வந்துருச்சுன்னா, பயம் வந்துருச்சுன்னா. இதுலேருந்து தப்பிக்க தான்ப்பா இந்த குரான் வந்துச்சு. இஸ்லாம் வந்துச்சு. நெறைய படிக்க வேண்டிய நெறைய ஓத வேண்டியது இருக்குது. நெறைய சிந்தனை செய்ய வேண்டிய விஷயம் நெறைய இருக்குது. ஆகவே லைஃப வீணாக்கி விட வேண்டாம். ஒரே ஒரு லைஃப். ஒரே ஒரு வாழ்க்கை. அது வீணாக்கிடாதீங்க.
அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்றான். வீணாக்கிடாதீங்க. பின்னால் நஷ்டமடைந்தவர்களாக ஆவீர்கள். என்றென்றும் நஷ்டமடைந்தவர்களாக நரக நெருப்பில் விடுவீர்கள் என்று சொல்லிட்டான். அதை மனசுல வச்சுக்கிருங்க. படிங்க, ஓதுங்க. வாழ்க்கைய திருத்திக்கிருங்க. நல்லபடியா அமைச்சுக்கிருங்க. இதுதான் நான் இந்த பயான்ல உங்களுக்கு நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். பிஸ்மில்லாஹ். அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசுவோம். இப்ப சொன்னது எல்லாத்தையும் நீங்க காதுல கேட்டுக்கிட்டு, மேற்கொண்டு என்ன விஷயங்கள்லாம் நாளைக்கு உங்கள்ட்ட பேசலாம். குர்ஆன்ல இந்த விஷயம் இது இருக்குது. நல்ல உண்மை விஷயங்கள் இருக்குது. நீங்க 4, 5 விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் நாளைக்கு சொன்னீங்கன்னா, ரொம்ப நன்மையா இருக்கும். உங்களுக்கு நன்மையா இருக்கும். எனக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரும் ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த மாரி குர்ஆன ஓதி, நான் சொல்ற மாரி சிந்திச்சு, அந்த மாரி ஓதுகின்ற மக்களாக நீங்க இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் நிச்சயமா சந்தோஷப்படுவான். பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் பார்ப்போம். நல்லா ஓதிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.